ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தவர். அவர் பல பகுதிகள், பல நாடுகள், எஸ்ரேல், நாசரேத், கப்பர்நகூம், கானா, பெத்சாயிதா, தீரு, சீதோன், பிலிப்பு, செசரியா, பெத்தானியா, யோர்தானுக்கு அக்கறை, மறுரூபமலை, ஒலிவமலை, கலிலேயா, பல இடங்களில், இன்னும் பல பட்டணங்களில் அவர் சுற்றி திரிந்து தேவனுடைய சுவிசேஷத்தை சுற்றி திரிந்து நடந்து வந்த அந்த திருப்பாதம் ஒரு ஆணியிலே நிறுத்தப்பட்டது. கல்வாரி சிலுவையிலே எனக்காக, நமக்காக, நாம் வாழ்ந்திருக்கும்படியாக, நாம் சுகித்திருக்கும்படியாக, நாம் மரண ஆக்கினியில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு, நரக ஆக்கினியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஜீவனுக்குள் பிரவேசிக்கும்படியாக, நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, நித்திய நித்தியமாக அந்த பரலோக ராஜ்யத்திலே சந்தோஷமும் மன மகிழ்ச்சியோடு கூட அந்த சந்தோஷத்திலே நாம் உலாவி வரும்படியாக, அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட தேவன் நம்மை ஆசீர்வாதமாகவே நடக்க ஆண்டவர் திருப்பாதங்கள் கல்வாரியிலே ஒரு ஆணிலே நிறுத்தப்பட்டது. அவர் முழு சரீரம் 3 ஆணிலே நிறுத்தப்பட்டது. அங்கே ஆண்டவர் நம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தபடியால் நம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை வாழ வைக்கும்படியாக அவர் ஜீவ பலியானார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் சிலுவைகள் செய்த தியாகத்தின் ஒரு விளைவு இன்று நாம் தியானிக்கிறதான செய்தி. அல்லேலூயா. வாட்ச்மேன் மீ என்று அவர் எழுதிய ஒரு புத்தகத்திலே சில பகுதிகளை நம்முடைய தேவனுடைய வார்த்தையாக செய்தியாக மாற்றி இருக்கிறேன். அப்போஸ்தலர் பவுல் தன்னை தேவனுடைய ரகசியங்களின் உக்கிராணிக்காரன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் புதிய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 14 நிருபங்கள் எபிரேயரை சேர்த்து எழுதியிருக்கிறார். அவருடைய நிருபங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நோக்கி பார்க்கிற பொழுது 2 காரியங்களை நீங்கள் காணலாம். ஒன்று, அவருடைய நிருபங்களில் போதனை சத்தியங்கள் அடங்கியதாக இருக்கும். 2வது, நடைமுறை அனுபவ ஆலோசனையாக இருக்கும். இன்று நாம் தியானிக்கிறதான எபேசியர் நிருபமும் இந்த போதனை சத்தியங்களினாலும் நடைமுறை ஆலோசனைகளாலும் நிறைந்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக உண்டு பண்ணினதான இந்த மீட்பின் சத்தியங்களை குறித்து முதல் பாகம் எபிரேயர் 1 முதல் 3 அதிகாரங்கள் அதை சொல்கிறது. 2வதாக, மீட்கப்பட்ட நாம் அந்த மீட்பில் இருந்து நம்முடைய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான கிறிஸ்துவ நடக்கை வைராக்கியத்தை குறித்து 2வது பகுதி 4ஆம் அதிகாரத்திலிருந்து எபேசியர் 4 6 வரையிலும் நாம் அதை வாசிக்கிறோம். இந்த 2வது பகுதியை 2 விதமாக மீண்டும் பிரிக்கிறோம். முதலாவதாக, அதை இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை, அது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து எபேசியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் வரை. 2வது, நம்முடைய விரோதியான சாத்தானுக்கு நாம் காட்ட வேண்டியதான நடைமுறை, நாம் காட்ட வேண்டியதான வழிமுறைகள், அது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முழுவதும் இருக்கிறது. சுருக்கமாக இந்த எபேசியரை சொல்ல போனால் 3 விதமாக அதை பிரிக்கலாம். ஒன்று, கிறிஸ்துவுக்குள் நம்முடைய நிலை, 1 முதல் 3 அதிகாரங்கள். இவ்வுலகில் நம்முடைய வாழ்க்கை, 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6, 9 வரை. விரோதியானவனுக்கு நம்முடைய நடக்கை, 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே இருந்து மீதியான கடைசி வசனம் வரை. எபேசியர் நிருபங்கள் எல்லா நிருபங்களை காட்டிலும் ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதங்களை குறித்து அது பேசுகிறது. முதல் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின்
நம்மை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று ஒரு ஆசீர்வாதத்தோடு அது துவங்குகிறது. இதை குறித்து 3 விதமான ஒரு வார்த்தைகளாலே நாம் இதை சுருக்கமாக சொல்லலாம். முதலாவது நிலை, நம்முடைய நிலை, அதை உட்காரு என்ற வார்த்தையினாலும், இரண்டாவது நம்முடைய வாழ்க்கை, அதை நட என்ற வார்த்தையினாலும், மூன்றாவது விரோதியோடு கூட நாம் காட்ட வேண்டிய வழிமுறையை நில் என்ற 3வது ஒரு வார்த்தையினாலும் அதை சுருக்கமாக குறிப்பிடலாம். முதலாவதாக நாம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20-21. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாதத்தில் உட்காரும்படி செய்து, 2வது அதிகாரம் 7வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். இந்த முதல் தியானம் நமக்கு சொல்வது என்ன? தேவன் 2 காரியங்களை செய்தார். ஒன்று, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து அவரை சகலத்துக்கும் மேலாக உன்னதங்களிலே அவரை உயர்த்தினார். அவருக்கு கீழாகவே எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறதான நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேல ஒரு தலையாக தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னதங்களிலே அவர் உட்கார வைக்கப்பட்டார். பிதாவாகிய தேவன் அதை செய்தார். அதே பிதா நம்மையும் நம்முடைய விசுவாசத்தினாலே நாம் கிறிஸ்தவர்களை ஆன பொழுது நம்மையும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்த நம்மை அதிலிருந்து உயிர்ப்பித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனத்துக்கு பக்கத்திலே நம்மை உட்காரும்படியாக அவர் அருள் செய்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னதங்களிலே அவரை எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படியாக அவரோடு கூட உட்காரும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி கொடுத்தது என்ன? அது ஆண்டவர் சிலுவையிலே செய்த தியாகத்தின் விளைவு. அல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே நமக்கு அந்த மேலான ஒரு பதவி, மேலான ஒரு சாக்கியம், உன்னதமான ஒரு பக்கத்தில் அமர்படியான உட்காரும்படியாக அவருக்கு கீழே எப்படி எல்லா காரியங்களும் கீழ்பட்டிருக்கிறதோ அதே போல நமக்கு கீழே நம்முடைய பாதங்களுக்கு கீழே எல்லா பிரச்சனைகளையும் எல்லா போராட்டங்களையும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்படுத்துகிறதை, கீழ்பட்டு இருக்கிறதை காணும்படியான வணக்கம் வேண்டும் என்று பவுல் ஆலோசனை. அந்த நிலைமையை நம்மால் பார்க்க வேண்டும். சகலமும் நமக்கு கீழாக வந்தது என்று நாம் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்தோம்? பிரச்சாரி வாழ்க்கை போல 40 நாள் 50 நாள் நம்ம ஏதாவது விரதம் இருந்து எங்கும் செல்லவில்லை. கால்நடையாகவும் நாம் எங்கும் பயணம் செய்யவில்லை. நாம் விசுவாசத்தினாலே கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். அதே போலதான இந்த ஸ்தானத்திலும் அவரோடு கூட உன்னதத்தில் உட்காரும்படியான ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரோடு கூட உட்கார்தல் என்றால் என்ன? நாம் நிற்கிறோம். எல்லாம் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. என்னை நிற்கிற பொழுது நம்முடைய பாதங்களிலே நம்முடைய சரீரம் முழுவதும் தாங்கி நிற்கிறது. நாம் நிற்கிற பொழுது, நடக்கிற பொழுது நம்முடைய சக்தி எல்லாம் செலவழிக்கிறது. ஆனால் நாம் ஒரு ஆசனத்தில் அமர்கிற பொழுது, தரையில் அமர்ந்திருக்கிற பொழுது நம்முடைய இளைப்பாறுதலை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்கெல்லாம் வேலை பார்த்து உடனே ஹாயா ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? உன்னதத்தில்
பரலோகத்திலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறவருடைய நோக்கம் என்ன? எல்லாம் நமக்கு கீழ்ப்படுத்தின பிதாவானவரோட இயேசு கிறிஸ்துவோட நமக்கு இருக்கிறதான ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த இளைப்பாறுதல், அந்த ரெஸ்ட் எல்லாத்தையும் அவருடைய பாதத்திலே தள்ளி இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வரையிலும் பல காரியங்கள் நம்மை போராட வைக்கிறது. பல காரியங்கள் நமக்கு எந்த முடிவுகள் எடுக்க முடியவில்லை தெரியவில்லை. பல காரியங்கள் நம்முடைய இருதயத்தை நொறுக்கி பிழிகிறது. இதையெல்லாம் வேதம் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறார். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர்களை வைத்து விடுங்கள். நீங்கள் இளைப்பாறுதல் உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் இயேசுவிடத்திலே தள்ளிவிட்டு நீங்கள் இளைப்பாறுதல் 6 நாட்கள் தேவன் ஆதாமையும் தேவனை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக 6 நாட்கள் அவர் கிரியை செய்தார். 7வது நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் மனிதனை சிருஷ்டித்தது 6வது நாள். அவனுடைய முதல் நாள் தேவனுடைய ஓய்வு நாள். அதற்கு முதல் நாளே ரெஸ்ட். அவன் வேலை செய்ய வேண்டிய அவசியம். நம்மளுடைய சாப்பாடு பையன் தூக்கி காலையில போயிட்டு சாயங்காலம் நைட் வர வரைக்கும் வேலை பார்க்க வேண்டியதான காரியங்கள் அவளுக்கு இல்லை. இருந்ததான ஏதேன் தோட்டத்துல ஒரே ஒரு பழ வகையை அவன் எல்லாத்தையும் அவன் புசிக்கலாம். அவனுக்கும் ஏவனுக்கும் ஆண்டவர் அளவில்லாமல் கொடுத்திருந்தார். உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணீர், நமக்கெல்லாம் தண்ணி எடுக்கணும்னா சில இடங்கள்ல தண்ணி லாரியில் வருது. எடுக்கணும்னா பெண்கள் நம்ம ஒரு குடத்தை கொண்டு போனோம்னா நம்ம கவனமெல்லாம் நம்ம குடத்துக்கு முன்னாடி வேற எந்த குடமும் போயிடப்படுது. அந்த அளவுக்கு போராட்டம் தண்ணீர். ஆனால் அங்கே 4 விதமான நதிகள் அவர்களுக்கு வாய்ந்து கொண்டிருந்தது. ஒரு தங்க நகை வாங்கணும்னா இருக்கிற வருமானம் நிலத்துக்கு கொடுக்க வேண்டியது. ஆனால் மைசூர் 6 நதி ஓடுகிற இடத்துல பொன் விளையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பொன் விளைகிறதான உன்னதமான இடத்திற்கு ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு செல்வதற்காகவே தேவன் கல்வாரியிலே உங்களுக்காக பலியானார். அந்த உன்னத அனுபவத்திற்கு உங்களை கொண்டு வர முடியும். தேவன் நமக்காக பலியானார், நமக்காக எல்லாவற்றையும் செய்தார். கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதாவது செய்ய வேண்டும், ஏதாவது நடக்க வேண்டும் என்று ஆரம்பிப்பது அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை முதலிலே எடுத்த எடுப்பிலேயே ரெஸ்ட், உட்கார்வதில் ஆரம்பிக்கிறது. உட்கார்வது அவரிடத்தில் இருந்தவர், அவரிடத்தில் இருந்த பலன், அவருடைய உன்னதமான ஐக்கியம். இதற்காகத்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். ஆரம்பத்திலே கிறிஸ்தவன் ஆகிவிட்டேன் என்று எதையாவது நாம் செய்ய முயற்சிப்போமானால், தேவ சமூகத்தில் அமர்ந்தாமல் நாம் ஏதாவது செய்ய முயற்சிப்போம், நாம் ஒரு வேலை தோல்வியை காணக்கூடும். முதலாவது இளைப்பார், முதலாவது அவரோடு கூட இருக்கிறதான அந்த உறவு. அந்த உறவு தான் நம்மை எல்லாவற்றுக்கும் வழிநடத்தும். செய் என்பது அல்ல, உனக்காக எல்லாம் செய்து ஆயிற்று என்பதுதான் கிறிஸ்தவம். அதை பிரயாசப்பட்டு அடைவதற்கு உட்கார் என்பது ஒரு கட்டளையும் அல்ல. நாம் கிறிஸ்துவிற்கு வீற்றிருக்கிறவர்களாக நம்மை காண வேண்டும். அதற்காக பிரகாசம் உள்ள மனக்கண்களை வேண்டும் தர வேண்டும், தேவன் தர வேண்டும் என்று பவுல் விண்ணப்பிக்கிறார். உன்னத அனுபவத்திற்கு நாம் கடந்து வர வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். வேதத்திலே இந்த உன்னத அனுபவத்தை வாஞ்சித்தது யார்? உன்னதமானவருக்கு ஒப்பாக வேண்டும் என்று வாஞ்சித்தது யார்? ஏசாயாவை நாம் வாசிக்கிறோம். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறம் இருக்கிற ஆராதனை கூடத்திலே அந்த பர்வதத்திலே வீற்றிருப்பேன், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானதற்கு ஒப்பாவேன் என்று இருதயத்தில் சொன்ன லூசிபர். அவனுக்கு மிகப்பெரிய ஆசை.
இசைக்கருவிகளினால் அவனுடைய உடம்பு முழுவதும் இசை நடந்தாலே இங்க மாதிரி அமுக்க வேண்டியது, பிளே பண்ண வேண்டியது. மிகவும் மிகவும் நேர்த்தியாக விலை உயர்ந்த கற்களினாலே வழியோடினாலும் அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். உனக்குள் மனதுக்குள் வந்ததான ஒரு ஆசை, உன்னதங்களிலே நான் இருக்க வேண்டும், உன்னதத்திலே இந்த சிங்காசனத்தை அமர்த்த வேண்டும், உன்னதங்களிலே அந்த ஆராதனை கூடத்திலே நான் வீற்றிருந்து என்னை மற்றவர்கள் புகழ்ந்து பாட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வந்தது. ஆனால் நாம் உலகத்தில் பிறந்த நாம் இந்த உன்னதமான அனுபவத்துக்கோ இந்த மாதிரி காரியங்களை நாம் சிந்திப்பது கூட கிடையாது. ஆனால் கிறிஸ்துவோடு கூட நாம் அவருடைய மரணத்திலே இணைக்கப்பட்டபடியினாலே, ஞானஸ்நானத்திலே நாம் கிறிஸ்துவோடு கூட அவருடைய மரணத்தில் இணைக்கப்பட்டதினாலே தேவன் நமக்கு இந்த சாத்தியத்தை உன்னதத்திலே அவருடைய பிள்ளையாக அமர்படியாக உட்காரபடியாக அருள் செய்திருக்கிறார். தேவன் அதை செய்திருக்கிறார். நமக்கு அந்த ஆசை கூட கிடையாது. கிறிஸ்துவோடு கூட நாம் பிறக்கவில்லை. ஆனால் கிறிஸ்துவின் மரணத்தோடு நம்முடைய வாழ்க்கை இங்கே இணைக்கப்படுகிறது. நாம் ஒரு சொன்னார், சிலுவையிலே அறையுண்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்கிறார். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டதான அவருடைய மரணத்திலே நாம் இணைக்கப்படுகிற பொழுது அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்குள்ளே வருகிறது. அந்த உயிர்த்தெழுதலின் விளைவுதான் தேவன் நம்மை உன்னதத்திலே உட்காரும்படியான உன்னதமான தேவன். பவுல் எழுதுகிற பொழுது அவருடைய நிருபங்களை வாசித்து பாருங்க. நீங்கள் அவராலே தேவனாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். அப்ப கிறிஸ்து இயேசுவுக்கு என்னெல்லாம் உண்டோ அது எல்லாம் தேவனுடைய பிள்ளைக்கு உண்டு. அல்லேலூயா. அது எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டு. ஒரு 10 ரூபாய் காசு எடுத்து அந்த பைபிள்ல வைக்கிறேன், இந்த பாட்டு புத்தகத்துல வைக்கிறேன். இந்த புக்கு நான் எங்கெல்லாம் கொண்டு போறோம், இங்கெல்லாம் இந்த 10 ரூபாய். ஒருவேளை யூகேக்கு போறேன், அங்கேயும் இந்த 10 ரூபாய். ஒருவேளை சந்தோஷம் எகிப்து கூப்பிட்டாரு, அங்க போனா இந்த 10 ரூபாய் போடுவோம். இயேசு உட்பட்டு இருக்கிற பொழுது அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு சுதந்திரமாக, நமக்கு எந்த விதமான விலைக்கையை செலுத்தாமலேயே தேவன் நமக்கு உன்னதமான ஆசீர்வாதங்களை அவர் அருளி. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் பொறுமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. அழைப்புக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை நடப்பதில் ஆரம்பிப்பதல்ல, அது கிறிஸ்துவோடு உட்கார்வதில் ஆரம்பிக்கிறது. இரண்டாவது, அங்கே நாம் அவரோடு கூட உட்கார்ந்ததினாலே நாம் அவரோடு கூட நாம் உட்கார்ந்ததினாலே இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் இந்த வசனங்கள் எல்லாம் மூலம் நாம் நடந்து செல்வோம். கிறிஸ்துவோடு கூட உட்கார்ந்ததனுடைய அனுபவம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறது. அவருடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கிறபடினாலே நம்மை அதை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிறருக்கு சாட்சியாக மாற்றி. பவுல் சொல்கிற பொழுது, எனக்கு உள்ளே போராடுகிறதான வல்லமையின்படியே நான் போராடி பிரயாசப்படுகிறேன். அவரை இயக்குகிறது, அவரை டைரக்ட் பண்றது உள்ள இருக்கிறதான ஒரு வல்லமை. அந்த வல்லமை எங்கே இருந்தது? அவர் உட்கார்ந்தது. அல்லேலூயா. இங்க அவரோட உட்கார்ந்தீங்கல்ல, இப்ப நீங்க நடக்கணும்.
52 ஆராதனைகள், 53 ஆராதனைகள், ஆராதனைக்கு தவறாமல் வந்து நீங்க வந்தீங்கல்ல, அவருக்கு உபவாச ஜபத்துல வந்தீங்கல்ல, காத்திருப்பு ஜபத்துக்கு வந்தீங்கல்ல, பெண்கள் ஐக்கியத்துக்கு வந்துட்டீங்கல்ல, உங்களை எல்லாம் ஆண்டவர் அந்த உன்னதத்திலே உட்கார வைத்தார் அல்லவா? இப்பொழுது நீங்கள் அவர் கற்பனையின்படி நடக்க அந்த வல்லமை உங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்யும். ஹல்லேலூயா. எந்த ஒரு நற்காரியங்களையும் நல்ல விருப்பங்களையும் தேவன் நமக்குள்ளே உருவாக்குகிறார். ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு வயல்வெளி இருந்தது, மலை சாரல். அவன் பக்கத்துல இன்னொரு வயல்வெளி கீழே இருந்தது. அவன் கிறிஸ்தவன் அல்லாதவனாக இருந்தான். இவர் அதிகாலையில எழுந்து 6 மணிக்கு தன்னுடைய வயலுக்கு நிறைய நீர் பாய்ச்சி விட்டு வருவார். சாயங்காலம் போய் பார்த்தா அது பக்கத்தில் இருக்கிறதான வயல்வெளி சொந்தக்காரன் அந்த வரப்பை வெட்டி எல்லா தண்ணியும் தன்னுடைய வயலுக்கு எடுத்து. இப்படியே ஒரு பல நாட்கள் நடந்தது. இவர் கிறிஸ்தவன் என்ற காரணத்தினால் எந்த ஒரு சண்டை சச்சரவுக்கு போகல. தன்னோடு இருக்கிறதான சபையில் இருக்கிறதான சகோதரத்துக்குள்ள போய் கேட்கிறார், இப்படி நடக்குது, என்ன செய்யணும்? அப்ப அவர் ஆலோசனை கொடுக்கிறார். நாம் கிறிஸ்துவர்களாக இருக்கிறபடியால் நமக்கு சரி என்று படுகிறதை செய்வதல்ல, கிறிஸ்தவம் அதற்கு மேலான ஒன்றை செய்ய வேண்டும் என்று இந்த வார்த்தை அவனுக்குள்ளே கிரியை செய்து அடுத்த நாள் முதல்ல போய் அந்த பக்கத்து அயலானுக்குரிய வயல்வெளிக்கு 6 மணிக்கு தண்ணீர் பாய்ச்சினார். சாயங்காலம் 4 மணிக்கு தன்னுடைய வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சினார். 2 வயலும் தண்ணீர். இந்த செயல் எதிர்பார்த்திராத இந்த செயலினால அந்த அயலான் மனதிலே குத்தப்பட்டவனாக அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இந்த சாட்சியின் மூலமாக, இந்த நடத்தையின் மூலமாக அவன் கிறிஸ்துவை சொந்த ரட்சகனாக ஏற்றுக்கொள்ள சமம். நமக்குள்ளே கிருபை செய்கிறதான வல்லமையின்படியே நாம் செயல்படுவோம். நமக்கு நன்மை தீமை சில காரியங்கள் எப்படி இது நியாயமா, இது கேட்டா நியாயமா அப்படின்னு கேட்டீங்க. நமக்கு நன்மை தீமை எப்பொழுது நம்ம வாழ்க்கையில வந்தது? ஆதாம் அந்த புசிக்கக்கூடாத அந்த கனியை உண்டதினாலே வந்தது. ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணம் அது அல்ல. ஒருவன் 1 மைல் தூரம் வளர்ந்தபடினால் அவனோடு கூட 2 மைல் தூரம் 2 மைல் தூரமும் உன்னுடைய இலக்கு அல்ல. அந்த 2வது மைல் வந்து 3வது மைலுக்கு போக வேண்டும் என்றால் அதுதான் அங்குள்ள ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுதான் நமக்கு கிறிஸ்தவம் சொல்லித் தருகிறது. பிதாவாகிய தேவன் சொல்லித் தருகிறார். பிதாவாகிய தேவன் பூரண சர்க்குணராய் இருக்கிறதோட நீங்களும் இருக்க கடவுள். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நம்முடைய சூரியனை உதிக்கப்படுகிறார், மழையை பெய்ய பண்ணுகிறார், அவர் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் உன்னதத்துக்குரிய அந்த பரலோக வாழ்வை, பரலோக அந்த ரகசியங்களை பூமியிலே நடைமுறையிலே நாம் நடத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. அந்த பரலோக வாழ்க்கையின் மேன்மையை நம்ம நடக்கையில் அதை காண்பிக்கிறது. புத்தியுள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று மத்திய 25ஆம் அதிகாரத்தில் 5 கன்னிகளை பார்த்து நாம் அதை உருவாக்கத்தை நாம் படிக்கிறோம். 2 பேரும் அழைக்கப்பட்டார். 2 பேரும் ஒரே நோக்கத்தோடு கூட தான் இருக்கிறார்கள். மணவாளன் வந்தால் எதிர்கொண்டு போய் அழைக்க வேண்டும். மணவாளனுக்காக தீவட்டியை கையில வைத்துக் கொண்டிருந்தார்கள். எல்லார் கையிலும் தீவட்டி இருந்தது. ஆனால் மணவாளன் வர தாமதமான பொழுது புத்தியுள்ளவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் அவர் கையிலே எண்ணெய் இருந்தது. அந்த எண்ணெயை ஊற்றிக் கொண்டார்கள். கேட்டார்கள், எங்களுக்கு கொஞ்சம் தாங்கல. இல்ல எங்களுக்கு போதாதபடிக்கு எப்ப வருவார்கள் தெரியல, எங்களுக்கு போதாதபடிக்கு நீங்க போய் விற்கிறவர்கிட்ட வாங்கிக் கொள்ளுங்கள் என்று பதில் சொல்லுங்கள். அங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவர்கள் கையிலே இருந்ததான எண்ணெய், அடிஷனலாக இருந்த எண்ணெய், எப்பொழுது மணவாளன் வருவார் என்பது தெரியாத காரணத்தினாலே
அவர் வரும் வரையிலும் அந்த எண்ணெய் தொடர்ந்து அவர்கள் ஜீவனிலே இருந்து கொண்டிருந்தது. இதுதான் வித்தியாசம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்றோ சபையில வந்து ஞாயிற்றுக்கிழமை பெற்றது என்பதனால் அல்ல, அந்த அபிஷேகம், அந்த கிரியைகள், அந்த வல்லமைகள் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில கண்டினியூஸா ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். அதுதான் இந்த உவமை சொல்கிறது. அந்த கண்டினியூஸ் டச், அது உட்கார்களின் வகைகள். அல்லேலூயா. அது தேவனோடு உட்காரும் பொழுது, அவர் தேவனோட வார்த்தைகளை செய்ய நாம் பேசுகிற பொழுது, அவருடைய திட்டங்களை அறிகிற பொழுது நமக்கு அந்த அனுபவம் உண்டாகிறது. அந்த அனுபவத்தை இந்த பூலோகத்தை நாம் நடத்துகிறோம். கதவை மணமணம் வந்த பொழுது அந்த 5 கன்னிகள் போயிட்டாங்க. இவங்க கதவை தட்டுறாங்க, எங்களுக்கு கதவை தராங்க. இது ரட்சிப்பின் கதவு அல்ல, ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவங்க தான். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் மணமணத்தால் காத்திருக்க முடியும். உயர்ந்து ஒரு பதில் வருது, அரியே, உங்களை அரியே என்ற வார்த்தை. ஒரு நீதிபதி அவருடைய மகன் தாழ்வாரா வண்டியை ஓட்டி போலீஸ் பிடிச்சி கோர்ட்ல ஓட்டி நிப்பாட்டார். நீதிபதி அப்பா மகன் கூட நீங்க நீதிபதி கேட்கிறார், மகன் வாலிபனே உன் பேர் என்ன, அப்பா பேர் என்ன, உன் வீட்டு அட்ரஸ் என்ன, நீ இதெல்லாம் செய்தது உண்மைதானா? இந்த வாலிபனுக்கு ஷாக்கு. என்ன தகவலே நீர் என்னை அறியவில்லையா? உங்களுக்கு தெரியாதா? அந்த சூழ்நிலையில, அந்த சர்ப்பத்துல, அந்த சந்தர்ப்பத்துல அவர் அறியவில்லை. யாருமே அறிய அதே மாதிரிதான் இன்ஸ்டன்ட் இந்த புள்ளியில்லா கண்ணீர். தேவனோடு கூட எந்த இருக்கிற அந்த உறவு நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நம்முடைய அனுபவத்திலே அது தொடர்ச்சியாக வந்து இருக்க வேண்டும். இந்த நடத்தலை பற்றி 8 இடங்கள் அவர் சொல்கிறார். வேறுமான மதுவான வெறிகொள்ளாமல் செஞ்சிருந்தாலும் ஞானப்பட்டிருந்தாலும் பதிக்கிட்டவர்களை போல இல்லாமல் நீங்கள் உங்கள் நடக்கையில ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆலோசனை கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறியாமல் இருக்கிறவர்கள் அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி நீங்கள் நடப்பிக்கின்றாக காரியங்களை அவர் ஆலோசனை கொடுத்தார். அவர்களோடு கூட உட்கார்ந்து அல்ல, ஆகவே அவருடைய வடிவத்தில் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரோடு கூட உட்கார வேண்டும். நாம் கிறிஸ்துவின் உபதேசங்களை நடக்க வேண்டும். கடைசியாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சகாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கும்படியாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அதே அதிகாரத்தில் 13-17 வரை வசனங்களிலே ஆயுதங்கள், அதே என்னென்ன ஆயுதங்கள்லாம் இருக்கும், விசுவாசம், கடைசியா எல்லாம் அந்த ஆயுதங்கள் வருகிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவன் அவன் உன்னதத்தில் உட்காரும் அனுபவத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை துவக்குகிறான். அந்த அனுபவத்தை, அந்த பரலோக வாழ்வை பூமியில் அவன் நடத்துகிறான். அது மட்டுமல்ல, அவன் இன்னும் ஒன்றையும் அறிந்திருக்க வேண்டும். தனக்கும் தன்னுடைய தேவனுக்கும் விரோதிக்கு முன்பாக அவன் நிற்க அறிந்திருக்க வேண்டும். பவுல் சொல்கிறது, பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு, மால மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், துறைக்கணங்களோடு, அந்தகாரம், லோகாதிபதிகளோடு போராட்டம் உண்டு என்று சொல்கிறார். இது ஒரு நற்செய்தி என்னவென்றால், நாம் வெற்றி பெறுவதற்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே, அந்த சிலுவையிலே சாத்தானை அவர் தோற்கடித்து விட்டார். அவருடைய அதிகாரங்கள் எல்லாவற்றையும் உறிந்து கொண்டார். நாம் இப்பொழுது செய்ய வேண்டியது, நாம் போராடுகிறது எதற்காக என்றால்,
நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது. அல்லேலூயா. அதற்காக நமக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அதற்காக தான் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உட்கார்ந்தல் மட்டுமல்ல, நடக்கவும் அறிந்தவர்கள் தான் விரோதிக்கு முன்பாக நிற்க முடியும். இல்லையென்றால் அவங்க கிறிஸ்துவை தொடராதவன், அவருடைய பரிசுத்தமான பாதையில் நிற்காதவனை குறித்து சாத்தான் ஒரு நாளும் கவலைப்பட போவதில்லை. ஆனால் ஏனென்றால் அவன் நிற்க தகுதி இல்லாதவனாக மாறிப்படுகிறான். கிறிஸ்துவோடு கூட உலகத்தில் உட்கார்ந்தவன் அவன் அதை அந்த பாதையில் அவருடைய பாதையில் நடக்கிறவனே அவன் விரோதியான சாத்தானுக்கு முன்பாக நிற்க முடியும். நம்முடைய போராட்டம் வெற்றி பெறுவதற்காக அல்ல, வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்காக. உன்னதத்திலே நாம் உட்கார்ந்ததான அந்த வாழ்வு நம்மை தேவனோடு கூட இணைந்து போராட வைக்கிறது. 2 ராஜ்யங்கள், ஒன்று தேவன் இந்த பூமியிலே அரசாள வேண்டும் என்று விரும்புகிறார். அவருக்கு விரோதியான சக்தி அவரை அந்த சிங்காசனத்தில் இருந்து தள்ளிவிட அது முயற்சி செய்கிறது. நாம் நமக்குள்ளே இருக்கிறதான விசுவாசம் என்ற அந்த கேடயத்தினாலே கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் மேலானவராக நாம் உயர்ந்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த விசுவாசத்தினாலே கிருபையிலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அந்த விசுவாசத்தினாலே தேவனிடத்திலே சேரும்படியான சாக்கியத்தை நாம் பெறுகிறோம். அந்த விசுவாசத்தினாலே ஆவிக்குரிய எல்லா வரங்களும் நம்மிலே கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலர் வாசிக்கிறோம், பொல்லாத ஆவியை விட்டு போ. யோவான் பேதுரு 40 வயது நிறைந்த சப்பானியை பார்த்து, நீ இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடனா. இந்த சம்பவங்கள் எதை காட்டுகிறது? ஆண்டவர் இயேசு 12 சீசர்களை தேர்ந்தெடுத்தார். அதற்கு அப்புறமாக 70 சீசர்களை தேர்ந்தெடுத்தார். அவர்களை கிராமங்களோடு செல்லும்படியாக செய்தார். அவர்கள் வந்து பின்னாடி ரிப்போர்ட் கொடுக்கிறார்கள், ஆண்டவரே, பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது, எங்களுக்கு நடுங்குகிறது என்று சொல்றார். பிசாசுகள் எங்களுக்கு நடுங்குகிறது. பொல்லாத ஆவிகள் நாங்கள் பிரேயர் பண்ணும்போது பொல்லாத ஆவிகள் விலகுகிறது, வியாதிகள் மாறுகிறது, சுகம் உண்டாகிறது. எல்லாவற்றிற்கும் பிரதானமான காரியம் இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? தேவாதி தேவன் தம்முடைய மேலான அதிகாரம் எல்லாவற்றையும் சபையாக திருச்சபைக்கு உள்ளே ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு வைத்திருக்கிறார். விசுவாசிதான் சொல்ல வேண்டும், வியாதியை நீ எனக்கு ஒத்து போகக்கூடாது. எதிர்க்கிறோம். அப்பொழுதுதான் நமக்கு வெற்றி நம்முடையதாக, அப்பொழுதுதான் நமக்கு தேவனுடைய எல்லா வரிசையிலும் நாம் வந்து நிற்கிறவராக இருக்கிறோம். சீனாவிலே ஒரு பகுதியிலே ஊழியத்துக்காக சென்றார். வருஷத்துல முதல் 15 நாட்கள் ஊழியம் செய்கிறதா டீம் ஒரு வருஷத்திலே போக வேண்டும் என்று அவர்கள் விருப்பப்பட்ட பொழுது அதை நடத்துகிறவர்கள் நீங்க வர வேண்டாம் என்று சொன்னார்கள். உடனே இந்த டீம் அவரோடு கூட இருந்து படித்ததான ஒருவர் அங்கே தலைமை ஆசிரியராக பணியாற்றவர் மூலமாக 15 நாட்கள் போக வேண்டும் என்று கிளம்பினார்கள். 7 பேர் சேர்ந்து கிளம்பினார்கள். அங்க போனவுடனே அந்த சகோதரன் தலைமை ஆசிரியர், நீங்க சுவிசேஷம் சொல்றதுக்காக இருக்கீங்க, உங்களுக்கு இடம் தர மாட்டேன். இதெல்லாம் அறிந்த ஒரு சீனியர் அவர்களுக்கு இடம் கொடுத்தார். அவர்கள் அங்கே இருந்தார். அதுல ஒரு 16 வயது நிரம்பிய ஒரு வாலிபன் வியூ என்பவன், அவன் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எல்லா இடங்களிலும் தீவிரமாக பிரசங்கித்தார். ஆனா யாருக்குள்ளும் எந்த கிரியை ஒன்று நடக்கல. ஏன் நீங்க இயேசு விசுவாசிக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்கிறோம்.
அவர் சொல்கிறார்கள், எங்களுக்கு ஒரு தேவன் உண்டு, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஜனவரி 11ஆம் தேதி அதுக்கு நாங்கள் ஒரு பூஜை செய்வோம். அந்த நாட்களில் 256 வருஷங்களுக்கு மழையே வந்தது கிடையாது. அவர் வல்லமையுள்ள தேவன். இறைவன் டக்குன்னு சொன்னார், இந்த வருஷம் ஜனவரி 11 மழை வரும் சொல்லிட்டு இந்த தீம்லாம் பதறுது. சரியான காட்டுல தான் போயிட்டு இருக்கோமா, பரிசுத்த ஆவியானவர்கள் இடியில தான் போறோமா? எந்த வாய்ப்பும் இல்லாத மீனவர்கள்ட்ட கேட்டா இந்த நாட்கள் மழை இல்லாத நேரம், நல்ல மீன் வருமானங்கள் வருகிற நேரம் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் இவர்கள் 7 பேர் செபிக்க ஆரம்பித்தார். தேவன் ஒரு வார்த்தை சொன்னார், எளியவன் தேவன் எங்கே? இந்த வார்த்தையை பிடித்தவர் செபிக்க ஆரம்பித்தார். 11ஆம் தேதி இவர்கள் எல்லாவற்றையும் மும்முரமாக இருந்த பொழுது, இவர்கள் காலை உணவருந்தி கொண்டிருந்த பொழுது, வீட்டுல மேல இருந்து அவ்வளவு பவரான சூரிய வெளிச்சம், மனதெல்லாம் கரைந்து போனாலும் சோர்வு இடம் கொடாமல் ஏரியாவில் இன்று அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவர் என்று அவர்கள் முழங்கினார்கள். சில நிமிடங்களில் மழை வந்தது. இந்த மழையை நிறுத்த அந்த வல்லமையான முடியும் என்று அதை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த பொழுது கொண்டு வந்தவர்கள் சரிக்கு கீழே வந்ததினாலே அது சுக்குநூறாக கிடைத்தது. ஆனாலும் அவர்கள் நினைத்தார்கள், நாம் தவறான ஒரு தேதியை குறித்து விட்டோம். 11 அல்ல 14ஆம் தேதி தான் மாலை 6 மணி என்று குறித்தார்கள். அப்பொழுதும் இந்த பையன் அன்னைக்கும் மழை வரும், அன்னைக்கும் மழை வரும். இயேசு உண்மையான தேவனை ஏற்றுக்கொள்வீர்களா? எல்லாரும் சம்மதித்தார்கள். தேவன் அற்புதத்தை நடத்தினார். அங்கே இருக்கிறதான கிராமத்தில் உள்ள அனைவரும் தேவனுடைய பட்சமாக ஏதாவது ஒன்று நமக்கு இடையூறாக, நமக்கு விரோதமாக எதிர் சக்தி இருக்கிறது என்றால், தேவன் நமக்காக யுத்தம் பண்ணும்படியாக, நமக்காக அற்புதம் செய்யும்படியாக தேவனும் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது முட்டுக்கிட்டே இருக்குன்னா, my Lord is going to do for that. எனக்காக செய்யப்படுகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை பயன்படுத்துவோமாக. பிசாசு நாம் அறியாதவைகள் அல்ல. பிசாசை எதிர்கொள்ளும்படியாக அவனுக்கு எதிர்க்க வேண்டும். வேத வசனத்தை பயன்படுத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்த வேண்டும். அது மிக பெரிய ஆயுதம் நம்முடைய கையில் தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னதமான அந்த அனுபவத்திலே உட்கார்ந்து, அந்த உட்கார்ந்த அனுபவத்திலே நீ கிறிஸ்துவ வாழ்க்கையை நட. விசுவாசம் என்று தேவன் நம்மை அழைக்கின்ற அழைப்பு, தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற அழைப்பு, தேவன் நம்மை பாராட்டுவதான கிருபைகள் எல்லாம் நாம் அவரோடு கூட உட்காரும்படியாக, அவருடைய பாதையிலே நாம் நடக்கும்படியாக, சாத்தானுக்கு எதிர் நின்று சபை திருச்சபைகள் வளரும்படியாக நாம் கிரியை செய்யும்படியாக தேவன் எல்லா விதமான அனுபவத்தில் நம்மை நடத்துவாராக. Thank you Lord. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா கண்களை மூடி Thank you Lord. எங்களோடு பேச நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு பாடுகளை செய்வோமானால் அவரோடு ஆளுகை செய்வோம். பிள்ளைகளை உட்கார இடத்துல நேரத்தில் உட்கார்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும். Praise the Lord. Hallelujah. ஆண்டவருக்காய் சாட்சியாய் நடந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தவும். Praise the Lord. Hallelujah. சத்துரு வல்லமைக்கு ஏற்று நிற்கவும் தேவன் கிருபை தருவதற்காக பிதாவாகிய தேவன் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த வருடத்தின் ஆண்டவரே இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நன்றி. இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தந்தே எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி.
பிரசங்க அன்பு மகனை பயன்படுத்துவதற்காக நன்றி. வார்த்தைகளை கேட்ட சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், குடும்பமா எல்லாரும் ஆசீர்வதிங்கப்பா. ஏதாவது குறைகள் இருக்கும் என்று சொன்னாள். வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்துங்க. வேதனையோடு கூட இருக்கிற வேதனையை மாறட்டும், கடன் நீங்கட்டும். ஆண்டவரே, என்ன ஆசீர்வாத விரும்புற எல்லா நன்மையும் தேவன் தந்து நீங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, ரட்சிக்கப்படாத நபர்கள் ரட்சிக்கப்படட்டும். ஒரு நாட்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், சிநேகம், பாதுகாப்பு நாம் அனைவரோடு கூட இயேசு வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. God bless you.